ஹேர் கட்டிங் சேனல் பீப்புள், சுசிலா அம்மாவோட ஹேண்ட்பேக் அப்படின்றது இப்போ கிடச்சிருக்கு. அதை பார்த்து அவங்க பையனோட ஜெயகிருஷ்ணா அவர்கள் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிருக்காரு அப்படின்ற தகவல்கள் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்றத சொல்கிறேன் வாங்க. முதல் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயராம் பொறுத்த வரைக்குமே அவர் கிட்டத்தட்ட அவங்க ரொம்பவே அந்யோன்யமானவன் தான் இருந்துட்டு இருந்தாங்களாம். பட் இருந்தாலும் கூட சமீப காலமாக அவர் ஃபாரினில் தான் படிச்சாரு, அதுக்கப்புறம் ஃபாரினில் தான் செட்டிலும் ஆயிருக்காரு. அப்படின்னால அம்மா கூட அவ்வளோ அவருக்கு டச் கிடையாது. பட் இருந்தாலும் கூட இப்போ திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னு ரொம்பவே துடிச்சு போய் ஜெயகிருஷ்ணா அவர்கள் இப்போ நம்மளோட சுசிலா மேடம் பார்க்க வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் வந்தவொடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கும் போதே அவங்க கூட ஹேண்ட்பேக்கையும் எடுத்துக்கிட்டு அவங்களோட பிஏ அவங்க கூடயே போயிருக்காங்க. அந்த ஹேண்ட்பேக்கில் அப்படி என்ன தான் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்கும்போது ரொம்பவே சர்ப்ரைஸான நிறைய விஷயங்கள் கண்ணில் தென்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பார்க்கும்போது என்னப்பா இது சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எங்கள் அம்மா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிருக்காங்களாம். அந்த ஹேண்ட்பேக்கில் நிறையவே க்யூட்டான ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்க பையனோட ஞாபகமாக எப்பயுமே அவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோஸ், இப்போ கரண்ட்டில் எடுத்த ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுருந்துருக்காங்களாம். ஏன்னா அவங்க பையனை பார்க்கதே ரேரான ஒரு விஷயம் தான். அப்படின்னும் போது டெய்லியே அவங்க பையன் அவங்க கூடயே இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபோட்டோஸை அவங்க கையிலேயே வச்சுட்டு எப்போ நடந்தாலுமே அந்த ஃபோட்டோஸை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மருத்துவ குறைபாடு அப்படின்றது நிறையவே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வயது மூப்புமே ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்றதுனால நிறைய மாத்திரைகள், மருந்து சீட்டுகள், அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் இது எல்லாமே கையிலேயே வச்சுருப்பாங்களாம். ஏன்னா திடீர்னு எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். அப்போ அதுக்குன்னு அந்த மருந்து சீட்டுகளும் அந்த மாத்திரைகளும் தான் அவங்க உயிரை காப்பாற்றும் அப்படின்றதுனால அது எல்லாத்தையுமே கூடயே வச்சுருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டாக்குமெண்ட்ஸ், அவங்களோட பர்சனலான ஒரு சில பர்சஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த ஏடிஎம் கார்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்பவுமே கையிலே வச்சுருந்துருக்காங்க. ஸோ எமர்ஜென்சிக்கு போட வேண்டிய டேப்லெட்ஸ் தான் அந்த மாத்திரை ஃபுல்லாகவே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பையனோட ஃபோட்டோஸ், அந்த பையனை பார்த்த உடனே ரொம்பவே அவரே கண்கலங்கியிருக்காரு. நம்ம அம்மா நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களே, இதுக்கப்புறம் நம்ம ஃபாரின் கூட போவேனா, நம்ம அம்மாவுக்கு 88 வயசு ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு நம்ம அம்மா கூட இருப்போம், அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் முடிவெடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ ஜெயகிருஷ்ணா அவர்களுமே ஃபாரின் போகாமல் இங்கே தான் இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி வருது. ஸோ இந்த விஷயங்கள் சோசியல் மீடியா செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சூர்யா அவர்கள் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ரீசெண்டாக அவர் ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஜெட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய பேச்சு ஏற்பட்டுருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டசால்ட் ஃபால்கான் 2000 அப்படின்ற ஒரு ப்ரைவேட் ஜெட்டை வாங்கியிருக்காரு. இதோட விலை 130 கோடி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அஃபீஷியலாக ஒரு சைட்லேருந்து எதுவுமே கன்ஃபர்மேஷன் தரலை. ஏன் அப்படின்னா, எப்பயுமே ஆக்டர் சைட்ஸ்லேருந்து இந்த மாதிரியான ப்ரைவேட்டான விஷயம் எது வாங்கினாலுமே அதை ரிவீல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் இவருமே மறைச்சி தான் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய வந்தாலுமே நிறைய பேர் அதெல்லாம் வாங்கவே இல்லை அவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தென்னிந்தியா சினிமாவில் நிறைய பேர், அதாவது சிரஞ்சீவி, ராம் சரண், இந்தமாதிரி மகேஷ் பாபு, அல்லு அர்ஜுன் சொல்லி நிறைய பேர் ப்ரைவேட் ஜெட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த வரிசையிலே இப்போ சூர்யாமே இடம் பெறுவாரா இல்லையா, அது உண்மையான நியூஸாக கன்ஃபார்ம் நியூஸாக எதுவுமே தெரியாமல் நிறைய சோசியல் மீடியாவில் வதந்திகள் பரவிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொன்ன கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.